அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்களை இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? விழுப்புரம் மாவட்டம் தென்மங்கலம் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்தில் ஒரு ஈசிஐ சர்ச்சுக்கு முன்பாக இருந்து கொண்டு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஒரு வில்லேஜில் ஒரு நல்ல ஊழியத்தை ஸ்தாபித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி இந்த இடத்துல சில ஊழியங்களை செய்யும்படிக்காக எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் இந்த இடத்துல ஊழியத்தில் வந்திருக்கிறார். அவரை பார்த்து சந்தித்து அந்த ஊழியங்களோடு கூட இணைந்து சில ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பாருங்க, வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த பொழுது. பாருங்க, உங்களுக்குன்னு என்ன அழைப்பு இருக்கிறது, என்ன ஊழியம் இருக்கிறது, நான் என்ன செய்யணும், எதை பண்ணணும், எந்த ஊழியத்துக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், உண்மையாகவே ஆண்டவர் என்ன ஊழியத்துக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீர்களா? உங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாதையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசம் செய்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆராதனையும் உபவாசம் இல்லாமல் உங்களுடைய அழைப்பின் ஊழியத்திற்குள்ளே நீங்கள் போக முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னவோ செய்து ஊழியத்திற்காக வந்துடுறாங்க. கிடையாதுங்க. அழைப்பு வேணும்னா, கர்த்தருடைய நாமம் மையப்படணும்னா நீங்கள் உபவாசம் பண்ணுங்க, ஆராதனை செய்யுங்க, கர்த்தரை நல்லா துதித்து பாடுங்க. பரிசுத்த ஆவியினால் உங்களை எந்த ஊழியத்திற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ, எந்த காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தரே உங்களை வழி நடத்தி அந்த ஊழியத்திற்குள்ளாக உங்களை கர்த்தர் கொண்டு போவார். சரிங்களா? நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஆராதனை பண்ணுங்க, நல்ல உபவாசம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த கிராமத்தில் ஒரு தேவ மனுஷன் அப்படி தான் உபவாசித்து அழைப்புக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த கிராமத்தில் ஊழியம் ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் அழைப்புக்கு நேராக நீங்கள் கடந்து செல்லுங்க. ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்ட ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல உபவாசங்களையும் ஜெப நேரங்களையும் ஆராதனைகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதித்து எந்த ஊழியத்திற்காக முன்குறித்திருக்கிறீரோ அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். எல்லா தடைகளை உடைத்து போடும், கட்டுகளை அறுத்து போடும். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உங்க நாமம் மையப்படட்டும். தாழ்த்துகிறோம், இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.